இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மடம் தெருவில் அமைந்திருக்கக்கூடிய வேதகிரி சுவாமிகள் திருமடம். இந்த திருமடம் கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட மடம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி இந்த மடத்துக்கு நம்ம நேரடியாக போயிருந்தோம். இந்த மடம் அழியும் தருவாயில் சிதைந்த நிலையில் இருக்கிறத பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வேதனையாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. இந்த மடத்தில் ஒரு பெண்மணி, ஒரு அம்மா அங்கே அமர்ந்து பூ கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்து இந்த மடத்தினுடைய வரலாறு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம். அவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மடம் அப்படிங்கிறது காஞ்சி குமரக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு எழுதப்பட்ட மடம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இந்த மடம் இருப்பதாக சொல்லப்படுது. இந்த மடத்திற்கு முன்னாடி பழைய வாகனங்களும் கார்களும் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. இங்கே இந்த அம்மா பூ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க தான் இந்த மடத்துக்கு விளக்கேற்றி தீபம் ஏற்றி அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய சிவன் அப்படிங்கிறத பார்த்திங்கனாக்கா, இங்கே சிவன் ஜீவசமாதி அடைந்ததாகவும் நந்தி ஜீவசமாதி அடைந்ததாகவும் சொல்லப்படுது. இப்போது இந்த மடம் அப்படிங்கிறது அழியும் தருவாயில் இருக்கிறது. இங்கே செடிகளும் கொடிகளும் மரங்களும் படர்ந்து காணப்படுது. இதை கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட மடமாக இருந்தாலும் இங்கே சின்ன சின்ன அறைகள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த அறைகள்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சுவாமிகள் துறவிகள் வரும்பொழுது இந்த அறையில் தங்குறதாக சொல்லப்படுது. இதை இந்து அறநிலையத்துறை பாதுகாக்க தவறியதாகவும் அதனால தான் இது ரொம்ப சிதந்தமான ஒரு நிலையில் காணப்பட்டதாக சொல்லப்படுது. இங்கே நீங்கள் மேலே பார்க்குறீங்க, மரங்கள்லாம் வளர்ந்துருக்குது. அது வேப்ப மரம். அதை சுற்றி பார்க்கும் பொழுது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஆலமரம் ஒன்று வளர்ந்துருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இடியும் தருவாயில் இருக்கிறது. இந்த திருமணத்திற்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இடம் இங்கே காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கணக்கிட்டு பார்க்கும் பொழுது இந்த இடம் அப்படிங்கிறதுக்கு கோடிக்கணக்கான சொத்து மதிப்புள்ள ஒரு இடம். இந்த இடத்தை இந்து அறநிலையத்துறை பாதுகாத்து இந்த மடத்தை புதுப்பித்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு வழிபாட்டிற்கு வழிவகை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்களுடைய கவனத்திற்கு இன்றடைய முறை பகிருங்கள். இந்து கோவில்களை தன் வசம் வைத்திருக்கக்கூடிய தமிழக அரசும் இந்து அறநிலையத்துறையும் உண்டியல் வருமானத்தில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் அதில் வரக்கூடிய வருமானங்களை இதுபோன்று சிதலமடைந்த திருமடங்களை மீட்டெடுக்க வேண்டும், திருக்கோவில்களை மீட்டெடுக்க வேண்டும். கலைஞருக்கு நூற்றாண்டு முனையம், நூற்றாண்டு பேருந்து முனையம், நூற்றாண்டு நூலகம் இவைகளை கட்டக்கூடிய அரசாங்கம் இது போன்ற கோவில்களையும் மீட்டெடுத்து மடங்களையும் மீட்டெடுத்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழிவகை செய்ய வேண்டும். மன்னர்கள் கட்டிய கோவில், மன்னர்கள் கட்டிய திருமடங்களை பாதுகாக்க வேண்டும். மக்கள் வழிபாட்டிற்கு தமிழக அரசும் இந்து அறநிலையத்துறையும் வழிவகை செய்ய வேண்டும் என்பது இங்கே இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த இடத்தை மீட்டெடுக்க வேண்டும். அரசும் அதிகாரிகளும் இதில் கவனம் செலுத்துவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். கருணாநிதிக்கு சிலை வைத்து கொண்டாடும் அரசு வரலாற்று திருமடத்தை கொண்டாடத் தவறியது ஏன்? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.